இன்றைக்கி 28/6/2024 இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஸ், பிரசிடென்ட் ஃப்ளாக்ஸ் நீட்ஸ் மென்ஷன் எமர்ஜென்சி இன் பார்லிமெண்ட் ஸ்பீச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு பிரசிடெண்ட் வந்துட்டு ஸ்பீச் கொடுத்தாங்க பார்லிமெண்ட்டில். எதை பேஸ் பண்ணினாக்கா நீட்டை பற்றியும் நீட்டோட இஷ்யூஸ் பற்றியும் எமர்ஜென்சியை பற்றியும் ஸ்பீச் கொடுத்ததா சொல்கிறாங்க. ஸோ 2 டைம்ஸ் வந்துட்டு ஸ்பீச் கொடுப்பாங்க பார்லிமெண்ட்டில் பிரசிடெண்ட்டு. ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு வருஷமும் ஃபஸ்ட்டு மீட்டிங் அப்போ பார்லிமெண்ட்டில் பிரசிடெண்ட் வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் வந்துட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீச்சை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது யார் அப்படின்னா கேபினட் யூனியன் கேபினட் தான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அடுத்தது, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் டு பி எஸ்டாப்ளிஷ்டு இன் ஹொசூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்துட்டு ஹொசூரில் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதாகவும் அப்படின்னு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹொசூரில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பரந்தூர் அப்படின்ற ஒரு ஊர்லேயும் வந்துட்டு ஏர்போர்ட் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ எதுக்காண்டி ஹொசூரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற போகிறதான்னு பார்த்துட்டோம்னா, இங்கே வந்துட்டு இந்த ஹொசூர் அப்படின்னு பார்த்துட்டோம்னா டெவலப்பிங் இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் டெவலப்பிங் ஏரியாவை வந்துட்டு மேலும் இம்ப்ரூவ் பண்ணணுன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருந்தால் மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. அடுத்தது, தமிழ்நாடு டு லான்ச் வெப்சைட் ஃபார் என்விரான்மெண்டல் வாலண்டியரிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இந்த என்விரான்மெண்டல் வாலண்டியரிங் வெப்சைட்டை லான்ச் பண்ணது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் யூத்தை வந்துட்டு இந்த ப்ராசஸில் வந்துட்டு என்கேஜ் பண்ணணும். அப்படின்னா என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டோம்னாக்கா ஹேபிடேட் கன்சர்வேஷன்ஸ், அதுக்கப்புறம் கண்ட்ரோலிங் இன்வேசிவ் பிளான்ட்ஸு, பீச் கிளீனப்பு, அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னாக்கா வைல்ட் லைஃப் சர்வே, அதுக்கப்புறம் வந்துட்டு பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சீ டர்ட்டில் கன்சர்வேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சிட்டிசன் சயின்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் சில்ட்ரன்ஸ் அண்ட் யூத் வந்துட்டு அவங்களோட பங்களிப்பு வந்துட்டு இருக்கணும், அவங்க என்கேஜ் ஆகிருக்கணும் அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஆர்டிகல்ஸு, ப்ரொஹிபிஷன்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்டியூஸ்டு இன் சேலம் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். எப்படின்னா என்னென்னா, ஸோ லிக்யூர் வந்துட்டு பேன் பண்ணாங்க 1935 ஸ்டேட் சப்ஜெக்டில். ஸோ லிக்யூட் அப்படின்றது ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்குது. இதை வந்து பேன் பண்ணுறாங்க 1935. சி ராஜகோபாலாச்சாரி அவர் யார் அப்படின்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டை சீஃப் மினிஸ்டராக இருந்தப்போ. ஸோ இதை வந்து என்ஃபோர்ஸ் வந்துட்டு 1937 பண்ணுறாங்க. எங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ஸில் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இதனால் வந்துட்டு 11 லட்ச ரூபா வந்துட்டு ரெவென்யூ லாஸ் ஆகுதான். இதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்ற ஒரு டேக்ஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்தது, த ஃபர்ஸ்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷன்ஸ் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி அசம்பிளி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் அசம்பிளியில் லீடர் ஆஃப் அப்போசிஷன்னா நாகி ரெட்டி அப்படின்றவர் தான். இவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆப்போசிஷன் லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, வேர்ல்டு பேங்க் அசிஸ்டட் ப்ராஜெக்ட் ஃபார் உமன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ப்ராஜெக்ட்னாக்கா வேர்ல்டு பேங்க் அசிஸ்டட் தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட ஷார்ட்கட்டில் என்னென்னா சேப் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். இது வந்துட்டு இதோட பீரியட் வந்துட்டு 2024 2029 வரையும் 1185 கோடி ரூபா இதுக்காண்டி செலவு பண்ண போகிறதா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா டு இன்க்ரீஸ் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமன் லேபர் ஃபோர்ஸ் இன் நான் ஃபார்மிங் அண்ட் என்கேஜிங் செக்டர்ஸில் வந்துட்டு அவங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கணும். அது அன்னியில் வந்துட்டு அச்சீவிங் $1 trillion எக்கானமி வந்துட்டு 2030 அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும். ஸோ என்கேஜிங் செக்டர்ஸ் அப்படின்னா இது அன்னியில் வந்துட்டு சன்ரைஸ் செக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஃப்யூச்சர் ரெவென்யூ பேஸ் பண்ணி உள்ள ஒரு செக்டர்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோக்கஸ் செக்டர்ன்றது ப்ரெசென்ட் எக்கானமியை டெவலப் பண்ணுறதுக்காண்டி உள்ள ஒரு செக்டர் தான் ஃபோக்கஸ் செக்டர்ஸ் அப்படின்றாங்க. அது அடுத்தது, தமிழ்நாடு ஸ்கில்ஸ் ஃபினிஷிங் ஸ்கூல்ஸ் இன் ஸ்கூல் இனிஷியேட்டிவ் ப்ளஸ் நான் முதல்வன் ஸ்கீம்ஸ் அப்படின்ற இந்த 2 ஸ்கீமையும் வந்துட்டு
கண்டினியூ பண்ணி ஒரு புது ஒரு ஸ்கீமை வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா டு இம்ப்ரூவ் த ஸ்கில்ஸ் ஆஃப் கிராஜுவேட் சீக்கிங்ஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அவங்க வந்துட்டு கேட்குற எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஸ்கில்ஸ் அண்டு கிராஜுவேட் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழில் வந்துட்டு திறன் தமிழ்நாடு நிறைவு பள்ளிகள் அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறாங்க. நான் முதல்வன் ஸ்கீம்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு அதாவது டெவலப்டு ஃபாரின் கண்ட்ரீஸில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு படிச்சுட்டு அவங்களோட நாலேஜை என்ஹான்ஸ் பண்ணிட்டு வந்து நம்ம தமிழ்நாடு எக்கனாமியில் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காண்டி உள்ள ஒரு ஸ்கீம் தான் நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டத்து மூலயமா வந்துட்டு பேராமெடிக்கல் கோர்ஸ் அப்படின்றது இதுக்கு முன்னாடி இன்க்ளூட் ஆகாமல் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்துட்டு பேராமெடிக்கல் அப்படின்றத வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ 45,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதனால் பயனடைவாங்க. இதனில் வந்துட்டு சிகரம் தொடு அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலயமா 1000 ஸ்டூடெண்ட் வந்துட்டு செலக்ட் பண்ணுறாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃப்ரம் ரூரல் அண்ட் பேக்வேர்ட்ஸ் ஏரியாஸ்லேருந்து. எதுக்கு அப்படின்னா இவங்களுக்கும் வந்துட்டு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றத ஒன்று கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ நெட் டேமேஜ் இந்தியாஸ் ஃபிஷர் ஃபோக்ஸ் மஸ்ட் பி வார்ன்ட் அவே ஃப்ரம் பாட்டம் ட்ராலிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் வந்துட்டு நார்மலாக உள்ள ஒரு ஃபிஷிங் நெட்டு. இது வந்துட்டு பாட்டம் ட்ராலிங் ஃபிஷிங் நெட்டு. ஸோ நார்மலாக உள்ள ஃபிஷிங் நெட் வந்துட்டு இதோட கேப்ஸ் அப்படின்றது பார்த்துட்டோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் வந்துட்டு பிக்கான ஒரு ஃபிஷ்ஷு மட்டும்தான் நம்மளால் இதை பிடிக்க முடியும். இதுவே வந்துட்டு ட்ராலிங் நெட்டில் பார்த்துட்டோம்னா இதோட டிஸ்டன்ஸ் அப்படின்றது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு ரொம்ப சின்னதாக உள்ள ஒரு ஃபிஷ்ஷிங்லாம் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு இந்த ஃபிஷிங் பண்ண முடியும். இதனால வந்துட்டு கடல்களோட வளங்கள் வந்துட்டு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த டைப் ஆஃப் ஃபிஷிங் மெத்தடை வந்துட்டு பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா இந்தியன் சைடில் உள்ள ஃபிஷிங் அதாவது ஓசோன்ஸில் ஃபிஷிங் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ இந்த ஃபிஷிங்கை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் இந்த மெத்தடை வந்துட்டு பேன் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட். இதுக்கு வந்துட்டு இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதோட இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா டீப் சி ஃபிஷிங் வெசல் நீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டீப் சி ஃபிஷிங் அப்படின்றத ஒன்று வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு ஃபார்மர் ஃபிஷர்மேனுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்காண்டி வந்துட்டு பிரதான் மந்திரி சஞ்சீவ யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு மாத்ருவ சஞ்சுவ யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த யோஜனா மூலியமாக வந்துட்டு 60லேருந்து 65 பேர் பயனடைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இதோட வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்றது 60% வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இது வந்துட்டு இல்லீகல். இது வந்துட்டு பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா இல்லீகல் இது எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா டு ப்ரொவைட் ஃபிஷிங் போட் 60%, அதாவது அந்த ஃபிஷிங் போட் வாங்குறதுக்கு 60% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 40% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. இதனில் ஒரு பர்டிகுலர் சம் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு போர் ஃபிஷர்மேன்ஸும் வந்துட்டு இதில் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும் அப்படின்ட்டு. இது வந்துட்டு ஒரு இல்லீகல் ஃபிஷிங் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தனியார் மினி பேருந்துகளை 25 கிலோமீட்டர்களாக இயக்க அரசு உத்தரவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வரைவு கொள்கை அப்படின்ற ஒரு கொள்கையை வந்துட்டு இவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க மக்களோட சஜஷன் அண்ட் கமெண்ட்டுக்காண்டி. ஸோ ஏதாவது சஜஷன் இந்த வரைவு கொள்கையில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா 100 குடும்பங்களுக்கு மேலே வசிக்கிற ஒரு பகுதியில் ஒரு மினி பஸ் விடுறதாகவும், ஸோ 17 கிலோமீட்டர்லேருந்து 25 கிலோமீட்டர் வரையும் ஒரு பேருந்துகளை வந்துட்டு உரிய வசதி இல்லாத வழித்தடத்தில் வந்து 17 கிலோமீட்டர் வந்துட்டு வழித்தடங்கள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருக்குறள் பார்த்துட்டோம்னா உள்ளுவதும் அது திருக்குறள் என்னன்னாக்கா உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் மற்று அது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்றாங்க. அதாவது என்னென்னா நம்ம எந்த ஒரு திங்கிங் பண்ணாலும் அது வந்துட்டு உயர்ந்த எண்ணங்களோடையும் உயர்ந்த நோக்கத்துடனேயுமே அந்த எண்ணங்களை வந்துட்டு செய்யணும். அதனால நம்மளை அந்த எண்ணங்களை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாதோ
முடியல அப்படின்னாலும் நம்ம அந்த ஒரு எண்ணங்களையும் செயல்களையும் வந்துட்டு நம்ம கைவிடக்கூடாது அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ ஜூலை 1 முதல் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆர்டிகல்ஸு. ஐபிசி 1860 பிஎன்எஸ், அதாவது பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதை வந்துட்டு எதுக்கு வேண்டினாக்கா டு ரீப்ளேஸ் த கலோனியல் ஈரா லாஸ். ஸோ எதுக்கு கலோனியல் ஈரா லாஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் பனிஷிங் த இண்டியன்ஸ். ஸோ அந்த கான்செப்டில் தான் அவங்க வந்துட்டு லாவை கொண்டு வந்திருப்பாங்க. பட் இது வந்துட்டு பார்த்தோம்னாக்கா பனிஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு நல்ல ஒழுக்கத்தோட திருப்பி இந்த சொசைட்டியில் வந்து அவங்க சேவை செய்யணும், எக்கனாமியில் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணணும், அப்படி அவங்கள திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிஆர்பிஎஸ்சி 1973 வந்திருக்கும். இதை வந்துட்டு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஏ வந்துட்டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை வந்துட்டு 1872 வந்திருக்கும். இதை வந்துட்டு பாரதிய சாக்ஷிய அதிநியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலியமாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட டெக்னிக்கல் சப்போர்ட் வந்துட்டு பார்த்துட்டோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்சிஆர்பி கொடுக்குறாங்க. நேஷ்னல் க்ரைம் கண்ட்ரோல் பியூரோ இதோட ஸ்கில் டெவலப்மெண்ட் காண்டி பிபிஆர்டி, பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் இவங்க தான் வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காண்டி இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்க. ஸோ இது அன்னில் 3 மொபைல் ஆப்ஸ் வந்துட்டு இ சாக்ஷிய, நியாய ஸ்ருதி, அதுக்கப்புறம் இ சம்மன்ற 3 மொபைல் ஆப்ஸ் வந்துட்டு நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஸ்டாண்டர்ட் வந்துட்டு என்ஐசி, அதாவது அவங்க தான் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அது இதனில் அவேர்னஸ் பரப்புறதுக்காண்டி மை கவர்மெண்ட் அப்படின்ற வெப்சைட்லேருந்து வந்துட்டு நிறைய ஆட்ஸு போஸ்டெல்லாம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் சென்ட் பண்ணுறாங்க. இதனில் சம்பர்க் அப்படின்ற ஒரு வெப்சைட் மூலியமாக வந்துட்டு இண்டிவிஜுவலோட இமெயில் அட்ரஸ்க்கு அவேர்னஸை டெவலப் பண்ணுறதுக்காண்டி அனுப்பிவிட்றாங்க. ஸோ சம்பர்க் இதுதான் வந்துட்டு தெரிஞ்சிச்சு இமெயில் அட்ரஸ். ஓகே, அன்ரிலேட்டிங் வேவ்ஸ். ஸோ அன்ரிலேட்டிங் வேவ்ன்ற ஒரு ஆர்டிகல்ஸு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஜியோ டெக்ஸ்ட், அதாவது அன்ரிலேட்டிங் வேவ்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ். இதில் வந்து ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு, அதாவது கடல் மட்டம் இது இருக்குது. கடல் மட்டத்துலேருந்து இங்கே வரும்போது இதுதான் கடல் அலை. ஸோ கடல் அலை வரும்போது என்னென்னா அதோட வேவ்ஸோட லென்த் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகி நம்ம இந்த கடலில் உள்ள அந்த மண் அரிப்பு ஏற்பட்டு திருப்பி இதோட வேவ்ஸோட இது வந்துட்டு ரொம்ப அதிகமாகிடுது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா நம்மளோட லேண்ட் ஏரியாவில் வந்து நம்மளோட கடலை கடல் உள்ற இழுத்துட்டு போகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ இதை நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதுலேருந்து நம்ம தப்பிக்கணுன்னாக்கா சம் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸை வந்துட்டு இந்த கார்னர் சைடில் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு இந்த ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெட்டீரியல்ஸ் தான் வந்துட்டு டியோ டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை தடுக்கிறதுக்காக நிறைய பேக்ஸை வந்துட்டு சாயில் பேக்ஸை வந்துட்டு நம்மளால் வந்துட்டு சாண்ட் பேக்ஸு, சாயில் பேக்ஸு இதெல்லாம் நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ணலாம். அதனில் வந்துட்டு வால் கூட வந்துட்டு நம்மளால் கட்டி வச்சு நம்ம இதை தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு பர்மியபிள் ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு சாண்ட் டியூனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். டு இம்ப்ரூவ் த சாயிலோட ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு நம்மளால் லோவர் காஸ்ட்டில் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு டெக்ஸ்டைல்ஸ்னு கூட இன்னொரு பேர் இருக்குது இதுக்கு. அடுத்தது உத்தரகாண்ட் கவர்மெண்ட்ஸ் டு ஸ்டடிஸ் ரிஸ்க் போஸ்டு பை 13 கிளேசியல் லேக்ஸ் டியூரிங் த மூன்சூன் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா உத்தரகாண்ட் கவர்மெண்ட் வந்துட்டு பார்த்துட்டோம்னாக்கா ஸ்டடி பண்ணுறாங்க. எதை யூஸ் பண்ணால் சேட்டலைட்டை யூஸ் பண்ணி ஜியோ மேப்பிங் பண்ணுறாங்க. ஸோ இது மூலியமாக வந்துட்டு 13 கிளேசியல் லேக்ஸை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்கா டு அவாய்ட் கிளேசியல் லேக்ஸ் அவுட் பஸ்டிங்ஸ் ஃப்ளட் அப்படின்னு சொல்கிறாங்க. டு அவாய்ட் கிளேசியல் லேக் அவுட் பஸ்டட் ஃப்ளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது மல்டிபிள் வேர்ஹெட் மிசைல் டெஸ்ட் சக்ஸஸ்
சேஸ் நார்த் கொரியா அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸு. இதில் வந்துட்டு இவங்க இந்த டெஸ்ட் பண்ணதுனால மல்டிபிள் வார்ஹெட் மிசைல்ஸை டெஸ்ட் பண்ணதுனால எந்தெந்த கண்ட்ரிஸ்லாம் ஹாப்பியாக இருக்காங்கன்னு பார்த்துட்டோம்னா நார்த் கொரியா, சைனா, ரஷ்யா இவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாகவும், சேடாக வந்துட்டு சவுத் கொரியா, ஜப்பான் அண்ட் யூஎஸ்ஏ இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. MIRV அப்படின்றது மல்டிபிள் லேயர் intently targetable re-entry vehicles அப்படின்னு சொல்கிறாங்க MIRV. ஸோ இதோட டெக்னிக்கல் சப்போர்ட் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா இதாவது MIRV அப்படின்ற ஒரு டெக்னாலஜி இருக்குது. இதோட ஃபுல் மீனிங் என்னன்னாக்கா மல்டிபிள் இன்டென்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு USA, ரஷ்யா, சைனா, ஃப்ரான்ஸ், UK அண்ட் இந்தியாட்டையும் இருக்குது. ரீசைக்ளிங் டு கிக் இன் ஸோ லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டு யூரோப்பியன் யூனியன் ரேர் எர்த் சேலஞ்ச் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறதுக்காண்டி கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியல்ஸ் ஆக்டை வந்து கொண்டு வராங்க. இது வந்துட்டு 25% வந்து கம்பல்சரி வந்துட்டு ரீசைக்கிளிங் ஆகிருக்கணும் இந்த கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியல் மூலிமா. ஸோ இது வந்துட்டு 2030 கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஒன்லி 1% மட்டும்தான் இருக்குது. அடுத்தது மாடர்ன் டே டெக்னாலஜி ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இப்போது இதோட பயன்பாடு அப்படின்றது 2030 25ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு 1% தான் இருக்குது. இது வந்துட்டு மாடர்ன் டே டெக்னாலஜி ஐட்டம்ஸை வந்துட்டு எலக்ட்ரானிக் குட்ஸ் அண்ட் ஐட்டம்ஸை வந்துட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு பெரும் பங்கு வகிக்கிறதா சொல்கிறாங்க. இது வந்துட்டு டே டு டே அப்டேட் ஆகும். இதை வந்துட்டு ஆன் டயத்தில் வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். இதாவது பர்டிகுலர் பிளேஸில் வந்துட்டு அந்த டயத்தில் வந்துட்டு என்ன இருக்கோ அதுதான் வந்துட்டு இருக்கும் அப்படின்றாங்க. இதனில் வந்து 17 ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.